Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இன்ஸ்டாகிராம்லயே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான நெய் சோறு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கங்க. இது இப்போ ஹீட் ஆன பிறகு நான் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது சேர்த்துருக்கிறேன். இது பொரிஞ்ச பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் வந்து மீடியமாக வதங்கினா மட்டும் போதும். அதோட கலர் மாதிரி அதோட ரா ஸ்மெல் போய் வதங்கினா மட்டும் போதும். இப்போ எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கின பிறகு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு இந்த நெய் சோறுக்கு வந்து நம்ம தக்காளி பழம்லாம் எதுவும் சேர்க்குறதில்ல, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை வந்து நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். இது வந்து ஒரு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்குவோம். அரிசிக்கு இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். நீங்கள் சீரக சம்பா அரிசிலேயும் இந்த சாதம் வந்து செய்யலாம். இப்போது நான் ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்போ அரிசி வந்து உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ திரும்ப இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு சாதம் ரெடியான பிறகு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த நெய் சாதம் டக்குன்னு செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சுட சுட இருக்குது, ஆனால் நல்லா வந்து அரிசி உடையாமல் இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா கூல் ஆகுறப்போ நல்லா பொலன்னு கிடைக்கும். இந்த நெய் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் நல்லா ஆறின பிறகு சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சாதம் நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அரிசி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம சிக்கன் கிரேவியோ, மட்டன் கிரேவி, நான்வெஜ் எதுனா வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி வெஜிடேரியனாக இருக்கிறப்போ உருளைக்கிழங்கு கிரேவி, மஷ்ரூம் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எக் மசாலாலாம் வந்து இந்த கீ ரைஸ்க்கு வந்து நல்லா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.